வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா ஹாரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 ரிலீஜன்ஸ் சீசன் 2 எபிசோட் 17 ஃபிகர்ஸ் ஆஃப் லெஜண்ட். ஸோ நீங்கள் என்ன சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரிஸுக்கு முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருப்போம். ஸோ எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சதுன்னா போய் நம்ம சேனலில் இருக்கிற மீதி சீரிஸே பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த அனிமையோட கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறோம். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஒன்று பேசாமல் வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே சில ரீகப்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஹாக்ஷான நம்ம டிஎன் எடுத்து சாப்பிட போனது அண்ட் எலிசபெத்துமே நம்ம டிஎன் காப்பாந்துருந்து நம்ம மெலியதாஸ் பேண்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து இங்கே இருக்கிற செவரை ரீஜனரேட் ஆகாமல் இருக்கிறக்காக ஒரு அடி போட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே காப்பாற்றிட்டு இங்கே மறுபடியும் எண்டிங்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கல்ல. அண்ட் எண்டிங்லேயே எல்லாருமே அங்கே வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்து அடுத்த செகண்ட் அந்த ட்வின் கமெண்ட்மெண்ட்ஸில் இருக்கிற ரெண்டு பேர் கிளக்ஸோனியா அப்புறம் ட்ரோல் ரெண்டு பேருமே வெளியே நின்று இருக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் தான் இந்த இடத்துலையே இங்கே வழி வகுக்கிறது அப்படிங்கிறதுனால. ஸோ பேன் இங்கே எலைன் வெளியே வந்ததுனால ரொம்பவே சந்தோஷப்படுறான். அண்ட் எலிசபெத்துமே வெளியே வந்ததுனால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னு சரி, இங்கே இருக்கிற எல்லா பார்ட்டிசிபெண்ட்டுமே வெளியே வந்துட்டாங்கள்ட்டு இருக்குது. தேவையில்லாத பார்ட்டிசிபெண்ட்டை நம்ம வெளியே எடுக்க வேண்டியதான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிளக்ஸோனியாக பேசிகிட்டே இருக்கிறான். ஆமாம், இனிமேல் இது எல்லாமே எங்களோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ட்ரோல் பேசிகிட்டே இருக்கிறான். ட்ரோல் அப்படிங்கிற ஒரு பேச்சை கேட்டோன்னே ஜெயின் கிளான் இருக்கிற ரெண்டு பேருக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ட்ரோல் தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஜெயின் கிளான ஒரு கடவுள் மாதிரி வழிபட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த கடவுளுமே பார்த்தீங்கன்னா இங்கே 10 கமெண்ட்மெண்ட்ஸில் இருக்கிறாங்க. அது இவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ட்ரோல் தன்னோட எர்த் பவரை பயன்படுத்தி அந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ் மாதிரி கொண்டு வரான். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்டேஜ் இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாருமே ரெண்டு பேராக டீம் சேர்ந்து ஒவ்வொருத்தருமே எதிர்க்க போகிறீங்க. அதுதான் இப்போ நடக்க போகிற போட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளக்ஸனி பேசிகிட்டே இருக்கிறா. எனக்கு இந்த பவர் பார்த்தா ரொம்பவே வித்தியாசமாக தெரியுது அண்ட் ரொம்பவே பழக்கப்பட்ட பவர் மாதிரி தெரியுது. இது ஒரு ஃபேரி பவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிங்க்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல டெத் டவுன் அப்படிங்கிற ஒரு பவரை பயன்படுத்தி கிளக்ஸோனியை சுற்றி இருக்கிற எல்லா பவருமே பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்துட்டு தேவையில்லாதவங்களை பார்த்தீங்கன்னா அப்படி கொண்டுட்டா. ஸோ பாதி இடத்த கடந்து வந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செத்து போயிட்டாங்க. இந்த சக்தி வச்சு பார்த்தா உன் உடம்புல இருக்கிற ரக்கை வச்சு பார்த்தா அப்படின்னா நீ தானே பேஸ்குயஸ் ஃபர்ஸ்ட் ஃபேரிக்கிங்க நீ தானே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கேட்கும்போது அந்த பேர்லாம் எனக்கு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ நான் கிளக்ஸோனியா ரிப்போஸ் ஆஃப் த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் உன்னை பார்த்தா நீ ஒரு ஃபேரி டைப் மாதிரி தெரிகிற, என்ன உடம்புல ரக்கையில அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளக்ஸோனி பேசிகிட்டே இருக்கிறா. கிங்குக்கு ஒன்றுமே புரியல. சரி, பேச்சு நடத்துறது எல்லாமே போதும், இனிமேல் நம்ம சண்டை ஆரம்பிக்கலாம். ஒவ்வொருத்தர டீம் பிரித்து அதுக்கப்புறம் ஸ்டேஜ் வைஸ் எல்லாத்தையுமே பிரிக்கலாம் அப்படின்னு நம்மளோட அம்பையர் கூட்டிகிட்டு வந்துடல. டைஸோ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கிளக்ஸோனியா இந்த கல்லை செதுக்கிட்டு இருந்திருப்பான்ல அவனை பார்த்தீங்கன்னா இங்கே பிடிச்சி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அவனுமே வெளியே வந்துட்டான். போடுங்க கேப்டன், இனிமேல் நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமேலி ஏற்றுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேன் மேலே ஏதாவது பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் டைஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறான். இவனை நான் ஏற்கனவே இந்த வயசில் சண்டை போடும்போது பார்த்துருக்கேன் அப்படின்னு மெலியதாஸ் நினச்சிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் கோத்ரி எஸ்கனார் மேலே ஜம்முன்னு எதுக்கு குதிச்சிட்டான். குதிச்சு அடுத்த செகண்ட் எஸ்கனோர் ஒரு கண்ணாடி கீழே வந்துருச்சு. ஸோ என்ன மனுஷங்க நான் தான் தெரியாமல் உங்க மேலே வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோத்திர பேசிட்டு இருக்கும்போது பரவாயில்லைங்க அப்படிங்கிறான். ஸோ நீ பேசுறதெல்லாம் பார்த்தா நீ எஸ்கனார் தானே, உன்னை திரும்பவும் வரவேற்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கோத்திர வரவேற்றுட்டு இருக்கிறான். ஸோ மறுபடியும் எஸ்கனோர் ஒரு கண்ணாடி உடஞ்சி போச்சு. ஐயோ, எனக்கு மெரிலின் ஆசையை கொடுத்த கண்ணாடி உடஞ்சி போச்சு அப்படிங்கும்போது அந்த இடத்துல கிளக்ஸோனியா ரொம்பவே தோணத்தோணும் சத்த போடுறான். உன்னை நான் கொல்ல போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சொருகிறான். ஸோ நான் இப்போ சாக போகிறேன்னாட்டு இருக்குது, நான் மெர்லினை பார்க்காம சாகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனர் பேசிகிட்டே இருக்கிறான். ஸோ இதுக்காக தான் நான் தேவையில்லாமல் வாயை திறக்க வேணாம்னு சொன்னேன். எல்லாருமே கொஞ்சம் நேரம் வாய முடிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு இங்கே லக்ஷ்மணி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பவர் வந்து பயன்படுத்துறா. ஸோ தன்னோட ஃபர்ஸ்ட் ஃபார்மை பயன்படுத்துறதுனால ஏதோ ஒரு பவராட்ட கொண்டு வரா. ஸோ அந்த பவர் வந்து ஒரே ஒரு சொட்டு மருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கனோட வாயில் விழுகுது. விழுந்த அடுத்த செகண்டே அவனோட பெரிய காயம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த பவர் எல்லாமே ரொம்பவே சக்தி வந்து தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சக்திங்களை நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா ட்ரோல் நம்மளோட வேலையை ஆரம்பிச்சிடலாமா, உன்னோட பவரை பயன்படுத்தி ஒவ்வொரு டீமாக பெரிய அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணி அப்படி சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருமேயோட கால்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை மாதிரி இருந்திருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் யாரை வந்து தோக்கடிக்கப்படுறீங்களோ அவங்க உங்களுக்கு எதிர் டீமில் இருப்பாங்க. அண்ட் உங்களோட யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் உங்களோட டீமில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரோல் பேசிட்டு இருக்கிறான். ஹென்ரிக்சன், கிரியமோர், அப்புறம் கிங்கு, டிஎன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. அண்ட் ஹாசர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கொள்ளையர்கள் கூட சேர்ந்துட்டு இருக்கிறான். இவெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஸ்லேடருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபைட்டர் கூட சண்டை போட்டு இருக்கிறா. ஸோ எஸ்கனார் கிட்ட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கவலைப்படா எஸ்கனார், உங்க கூட சண்டை போடுறதுக்காக நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் நம்ம மற்றவனுக்கு இங்கே ஹாஸ்டலில் போய் சேர்ந்துட்டா அப்படின்னா சரி, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே டீம் வந்து சேர்ந்துட்டாங்களாட்டு இருக்குது. பட் இருந்தாலுமே சில பேர் ஒன்றாவே டீம் சேரலையாட்டு இருக்குது. அப்படின்னா நான் என்னோட டீமில் இருக்கிற 2 பேர்த்த நாங்கள் இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரோல் அப்புறம் இங்கே கிளக்ஸோனியா அவங்களோட பவர் பயன்படுத்தி அங்கே 2 கேரக்டர் இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ இப்போ மொத்தமாக 16 டீம் இருக்குது. அந்த 16 டீமில் இருக்கிற 8 பேருமே ஒவ்வொருத்தரும் வந்து சண்டை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. 8 பேரா அப்படின்னா இன்னொரு டீம் காணவே அப்படின்னு மெலிதாஸ் கேட்கும்போது இந்த இடத்துல எலிசபெத், எலைன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக வந்து சேர்ந்துட்டாங்க. ஏற்கனவே பார்த்தா செத்து பிடிச்ச 2 பேர் வந்திருக்காங்க. அதனால இவங்களை இழக்கிறக்க விரும்ப இல்லாமல் பேன் மெலிதாஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா இங்கே கிளக்ஸோனியா கிட்ட இவங்களை கேம் விட ரிலீஸ் பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரியெல்லாம் நடக்கவே கூடாது, அவங்க சண்டை போட்டு தான் இருக்கணும், ஏன்னா அவங்க மேஸ் வழியாக வந்துட்டாங்களே அப்படின்னு கிளக்ஸோனியா சொல்லிட்டு இருக்கிறான். பட் நீங்கள் அதேமாரி போனீங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டு போடும். ஸோ நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணியாகணும். ஸோ ரூல் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு
ஏகப்பட்ட ரூல்ஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க மெலிதாஸ், இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க எலிசபெத் சொல்லிட்டு இருக்கா. இங்க பாருங்க கேப்டன், யாருக்கும் ரொம்ப தைரியம் வந்துருச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எலினுமே எலிசபெத் பார்த்துக்கிட்டு பேனுக்கு தன்னம்பிக்கை சொல்லிட்டு இருக்கா. அண்ட் அது மட்டும் இல்லாம என்ன எலிசபெத் இப்பெல்லாம் நீயும் மெலிதாஸ் ரொம்ப ஒன்னா இருக்கிறீங்களாட்டு இருக்குது, என்ன உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலைன் கேட்டுட்டே இருக்கிறா. உங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் அப்படிங்கும்போது நான் பேனோட நினைவு வந்து எல்லாமே ஒட்டு கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எலைன் பேசிட்டே இருக்கிறா. ஸோ இவங்களோட டீமுக்கு ஆப்போசிட்டா மலாக்கியில் இருக்கிற சில நைட்ஸாக வந்திருக்காங்க. ஆனால் நம்ம நிஜமாலுமே அந்த பொண்ணையும் குழந்தைய அடிக்கணும் அப்படிங்கிறாங்க. மலாக்கியாக்கு நைட்ஸாக நம்ம செய்ய வேண்டியது அது ஒன்று மட்டும் தான். ஸோ அது நம்ம நாட்டுக்காக நம்ம இது ஒன்று தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலைன் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அட்டாக் பண்ண போகிறாங்க. ஸோ அட்டாக் பண்ண போனதே தெரியுது. எலைன் தன்னோட வின் பவர் வச்சுக்கிட்டு இவங்களை அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பொண்ணுங்களை எப்படி இவ்வளோ சக்தி இருக்குது அப்படிங்க வராங்க. ஓ அப்படின்னா மெலிதாஸ் உன்னை பற்றி ரொம்ப நல்லா நினச்சிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணு நீ தானா? உன்னோட பேர் தான் எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு எலைன் கேட்டுட்டு இருக்கிறா. ஆமாம், என்னோட பேர் தான் எலிசபெத். ஆண்டா அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேர் தான் எலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேன் உங்களை ரிவே பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா. நீ மெலிதாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற துடிக்கிறேன்னு தெரியுது, பட் அவனை ஏற்றுக்க விட மாட்டேங்கிறான் அப்படித்தானே அப்படின்னு எலைன்னு கேட்கும்போது ஆமாம், ஏன்னா ஏற்கனவே நான் அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டம்ப் மாதிரி தான் தெரியுறேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தையே நாங்கள் ஒழிக்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால தான் அதான் எங்களோட குறிக்கோளா. அண்ட் அது மட்டும் தான் எங்களோட ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ நீங்களுமே எங்களோட வந்து ஜாயின் பண்ணதால எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் பேசிகிட்டே இருக்கும்போது நிறைய புகை கொண்டு பார்த்தீங்கன்னா இவங்களை சுற்றியுமே போட்டுட்டாங்க. போட்டு அடுத்த செகண்டே இந்த புகைக்குள்ளே எப்படியாவது அவங்க 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ண அப்படிங்கிறனால அதை மலாக்கியாக் நைட் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்வாட் எடுத்துக்கிட்டு போட்டு அடி அடிச்சுட்டே இருக்கிறான். அந்த புகைக்குள்ளே இவங்களோட பிளான் நல்லாவே செயல்படுது. ஸோ எலிசபெத் ஒரு பக்கம் தனியாக தூக்கிட்டு போயிட்டு எலைன் தனியாக பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எலிசபெத் நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எலைன் கத்திட்டே இருக்கும்போது இப்போ அவளை இதை போடுறதுக்கான சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மலாக்கியாக் நைட் வந்து அடிக்க வந்துட்டு இருக்கிறான். என்னை பற்றி நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீ என்ன அடிக்க வரணும்னா நீ உன்னோட மனசையும் சுத்தமாக வச்சிருக்கணும், அமைதியாக வச்சிருக்கணும். ஏன்னா என்னால் மற்றவங்களோட மனசை படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இம்பீரியல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வேறு யாருமே இல்லை, எலைன் தான். ஆனால் அதே சமயத்தில் எலிசபெத் அட்டாக் பண்ண போனவனுமே பார்த்தீங்கன்னா செமடிப்பட்டு இருக்கிறான். அண்ட் அவனையுமே பார்த்தீங்கன்னா நம்ம எலிசபெத் மனசு கேட்காம அந்த மலாக்கியாக் நைட்டோட பிரதரையுமே பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. வா எலிசபெத், உன்னால இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா? பட் எதுக்காக நீ அவனை ஹீல் பண்ண? உனக்கு அது ஞாபகம் இருக்குதுல்ல? திரும்ப ஹீல் பண்ணி அவங்க 2 பேரும் நம்மளை அட்டாக் பண்ண வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு என்ன கேட்கும்போது மலாக்கியாவில் இருக்கிற எல்லா நைட்டுமே ரொம்பவே சக்தி வந்தவங்களா இருந்தாங்க, ரொம்பவே நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க. பட் லியோனஸ் கிங்டம்ல இருக்கிற 2 கிரேட் ஹோலிங் நைட் பண்ண வேலையால மலாக்கியா கிங்டம் முழுசாவே அழிஞ்சு போச்சு, எல்லாமே பாழடைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. நீங்க பேசுறது வச்சு பார்த்தா நீங்க நிஜமாலுமே லியோனஸ் கிங்டமோட பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கேட்குறாங்க. ஆமா, என்னோட பேர் தான் எலிசபெத், லியோனஸ் கிங்டமோட பிரின்சஸ் அப்படிங்கிறாங்க. வாவ் எலிசபெத், நீ நினைக்கிறத விட நீ ரொம்பவே நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலைன் பேசிட்டு இருக்கிறாங்க. எங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே நன்றி பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலாக்கியாக் நைட்ஸ் பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, அதுவே போதும் அப்படின்னு எலிசபெத் பேசிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பழத்தில் கீழே வந்துட்டாங்க. தோத்தவங்களை அந்த கிரவுண்டில் வச்சுக்கிட்டு நான் என்னப்பா பண்ணுறது? ஸோ அதனால தான் நான் அவங்களை கொண்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளக்ஷனே பேசிட்டு இருக்கிறான். ஸோ எலிசபெத் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கண் கலங்கிட்டு இருக்கிறா. ஆனால் நம்ம மெலிதாஸும் பேனுமே பார்த்தீங்கன்னா இங்கே பேசிட்டு இருக்காங்க. கவலைப்படாத எலிசபெத், எப்படி நீ தப்பிச்சிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸுக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இந்த ப்ளூ டீமன்ஸ் 2மே பார்த்தீங்கன்னா நம்ம மெலிதாஸை பேனே அடிக்க வந்துகிட்டே இருக்குது. என்னது இவன் ரூல்ஸ் மீறி செயல்படுறாங்க, வானத்தில் பறக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் சொன்னாங்களே, ஆனாலுமே இவங்க பறந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளுமே ரூல்ஸ் மீறி தான் வேலை செய்யணும் மாட்டிருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேன் ஒரு வில்லியனோட காதலையே ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்குது. பட் இருந்தாலுமே அவகிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதாஸ் கேட்டுட்டு இருக்கும்போது ஏய் கேப்டன், வாயை அளந்து பேசுங்க, உங்களோட ஆளுக்கு மட்டும் நான் அவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி எலிசபெத் மாதிரி இங்கே இருக்கிற எந்த பொண்ணுமே அவ்வளோக்கு அழகா இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பேசிட்டே இருக்கும்போது அந்த ப்ளூ மான்ஸ்டர் 2மே பார்த்தீங்கன்னா இங்கே மெலிதாஸ் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது. ஆனால் மெலிதாஸோட பவர்னால அந்த ப்ளூ மான்ஸ்டரோட கைதை பார்த்தீங்கன்னா நம்ம மெலிதாஸ் மேலே ஒட்டிக்கிச்சு. ஸோ அந்த மான்ஸ்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்க வந்துட்டு இருக்குது. ஸோ இவங்க 2 பேருமே யார் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன மாதிரி விதம்னா எலிசபெத்தோட நெஞ்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுமா, நான் அதில் படுத்தா அப்படியே எனக்கு சொர்க்கத்தில் படுக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு மெலிதாஸ் பேசிட்டு இருக்கிறான். அண்ட் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த பேர்ட்ஸுக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. அதாவது இந்த டீமன்ஸ் எல்லாமே பொறுமை இழந்துட்டு இப்போ ஒன்று அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வந்து அடிச்சிட்டு இருக்குது. மெலிதாஸ் பேன் 2 பேருமே தன்னோட காதலுக்காக அடிச்சிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனால் அந்த அற்ப பறவைங்க இவங்களை அடிக்கிறதா வந்துட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணி சாகிற மாதிரி இருக்குது. என்னாச்சு கேப்டன், இப்போ என்னோட சக்தி என்னன்னு புரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு செத்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க அடிக்கும் போதே அந்த பறவைங்களுமே செத்து போச்சு. என்னது இது, அதுக்குள்ளும் செத்து போச்சு, நம்மளோட ட்ரைனிங் பீரியட் அவ்வளோதானா? அடைச்ச எனக்கே ரொம்பவே டென்ஷனாக இருக்குது, நான் நல்லா சண்டை போடலான்னு பார்த்தேன் அப்படின்னு பேன் பேசிட்டு இருக்கிறான். பரவாயில்ல, நம்ம எப்படியோ ஜெயிச்சிட்டோம்ல, நம்மளுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இங்கே டாக் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா இங்கே மெலிதாஸ் ரொம்பவே சக்தி வந்து ஆகிட்டான் இருக்குது. போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் சக்தி வந்து அதிகமாக தான் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு கிளக்ஸனி பேசிட்டே இருக்கும்போது இருந்தாலுமே சில பேர் எல்லாமே இன்னும் சண்டை போட முடியாமல் தடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரியாம் ஒரு ஹென்ட்ரிக்ஷன் கட்டிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் இங்கே ரத்தம் தெரிக்குது. யாரோட ரத்தம்னு பார்த்தா நம்ம கிங்கோட ரத்தம் தான். இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் சாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலுமே என்னால் முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிங் மயக்கமாற மாதிரி இருக்குது. கவலைப்படாத, உன்னை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கமாற மாதிரி இருக்கிற கிங்கை பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்றுங்கிற பேரில் தன்னோட செஸ்ட்டுக்கு நடுவில் வச்சுக்கிட்டா எனக்கு இப்போ தாண்டி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு பார்த்தீங்கன்னா மூக்கில் ரத்தம் தொழிக்கிட்டே இருக்கிறா. ஸோ இவங்க 2 பேருமே சேர்றது ஒரு
ஒரு விதி தான் இருக்குது. ஏன்னா ஜெயின்கிலேருந்து ஒருத்தன் ஃபேரிக்கிலேருந்து ஒருத்தர் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளக்ஸோனியா ட்ரோல் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த சமயத்தில் நம்ம கிளக்ஸோனியா கிரியேட் பண்ணியிருப்பால 2 கேரக்டர், அந்த 2 கேரக்டர் கூட தான் பார்த்தீங்கன்னா டிஎன் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறா. ஸோ நம்ம கிங்குமே பார்த்தீங்கன்னா இங்கே டிஎனோட செஸ்ட்டில் மாட்டிட்டு இருப்பான். நான் எப்படியாவது உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், என்னால் நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிங் பேசிகிட்டு இருக்கிறான். நீ ஃபேரி கிங்னு சொல்கிற, நீ பார்க்குற குழந்தையாட்ட இருக்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் கூட சொல்ல மறந்துட்டேன், ஃபேரிஸால் இந்த மாதிரி உருவத்தையும் மாற்ற முடியும் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒரிஜினல் உருவத்துக்கு வந்துட்டு இருக்கிறான். அடைச்ச என்ன கரும்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்து பயந்து தூக்கி போட்டுறான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா குட்டி பையனா மாறிட்டான். ஐயோ நான் மன்னிச்சிட்டு தூக்கி போட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும்போது ஃபேரி கிங்க்கு சர்வீஸ் பண்ணுற ஃபேரியோட சிலை தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. என்னாச்சு வந்து அந்த சிலையை பற்றி தெரியுமா, நல்லா மாட்டிக்க போறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஸோ அந்த ஃபேரி அசிஸ்டன்ட் வந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம கிங் பார்த்தீங்கன்னா தன்னோட கேஷ் ஃபைல் வச்சு அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் தன்னோட அந்த ஃபேரி பேர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறான். அப்படின்னா நீ நிஜமாலுமே கிங் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவன் ஒரு ஃபேரி கிங் அப்படின்னு சொன்னப்போ இவன் நம்பியிருக்க மாட்டான். அப்படின்னா டிஎன் உனக்கு என்னோட பழைய ஞாபகம் வருதா, ஃபேரி கிங்னு சொன்னாலும் உனக்கு என்ன ஞாபகம் வருது, ஆக்சுவலி என்னோட உண்மையான பேர் ஹார்லே குயின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். அண்டா நீ தான் என்னோட சக்ஸஸராக இருக்கிற உனக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளக்ஸோனியா அந்த ட்ரோல் சிலையை பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே சக்தி வந்து தான் மாற்றி தான் இருக்கிறா. அண்ட் அந்த பேர் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆக்சுவலி எனக்கு உன்னை பற்றி எந்த ஞாபகமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் பேசிட்டு இருக்கிறா. டிஎன் இதுக்கு மேலே எனக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பம் வருமானம் இல்லையான்னு கூட தெரியல. ஸோ என்னோட மனசில் தோன்றதை நான் உனக்கு அப்பவே கன்ஃபர்ஸ் பண்ணிடுறேன். இது என்னோட ரொம்ப நாள் கனவு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிங் பேசிட்டு இருக்கிறான். நானுமே உங்கள்கிட்ட ஒன்று கன்ஃபர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் சொல்கிறா. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆசையை கேட்கும்போது உன்னோட டெடிவரோட தலை ஃபுல்லாக கிழிஞ்சிருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அடி பாவி என்னடி இதை பார்த்து பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்க்கு செம ஷாக்காக இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் அந்த ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பறந்து வந்துட்டு இங்கே கிங் அடிக்க போயிட்டே இருக்கும்போது டிஎன் வந்து குறுக்க வந்து காப்பாற்றிட்டா. ஸோ எனக்கு இப்போ தலை சுத்தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஎனோட தலை கிருகிருன்னு இருக்குது. அண்ட் அந்த சிலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம டிஎனோட கழுத்து நெருக்கிட்டு இருக்குது. இன்னொரு தடவை டிஎனை தொடர்றதுக்காக நான் உங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் தன்னோட ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா அன்லீஸ் பண்ணிட்டே இருக்கிறான். அப்படிங்கப்பா இப்போ தான் உண்மையான சக்தியை வெளிவரதாட்டு இருக்குது. அப்படின்னா அந்த ஆல்பியன் மான்ஸ்டரை நீ தான் எப்படியோ அழிச்சிருப்பியாட்டு இருக்குது, எனக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கிறான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா கேஸ்டிஃபைல் ஃபார்ம் டு கார்டின் அப்படிங்கிற ஒரு பவர் அன்லீஸ் பண்ணுறான். அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்படுதே.